உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அன்பு நேர்களே, நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார். நேர்களே, இந்த பதிவில் கடகராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறது? ஏன்னா இந்த ஆண்டு புத்தாண்டு பிறந்து, தமிழ் புத்தாண்டு பிறந்து, சனி பகவானுடைய பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பகவானுடைய பயிற்சி, இத்தனை இருக்கிறது. இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? இப்போ சனி பயிற்சி நடந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ ராகு கேது பயிற்சி உண்டு, குரு பகவானுடைய பயிற்சி உண்டு. இதற்கெல்லாம் அதீத சிறப்புகள் என்ன அப்படின்னு தனி வீடியோகா பதிவிடுவேன். ஏன்னா அந்த நேரத்தின் தன்மையை அறிந்து வைப்ரேஷனை பொறுத்து உங்களுக்கான பலன் வேத பஞ்சாங்கத்தில் உண்டு. இப்போ இந்த ஆண்டு எப்படி இருக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, 9ல் சனி இருக்கு இல்லையா? அப்போ தொழில் வெற்றி, வீடு வாங்கிறது கட்டாயம், வீடோடு சேர்த்து வண்டி வாங்கலாம். அதே போல சுறுசுறுப்புக்கு பஞ்சமே இருக்காது, அதீத சுறுசுறுப்பாக இருக்கும். எப்பயும் செய்கிறத விட வேலை செஞ்சுட்டே இருப்பீங்க கடகராசியை பொறுத்தவரை. அதே போல சுகமான வாழ்க்கைக்கு என்னென்ன தேவை? வீடு, காரு, பணம் எல்லாமே இந்த ஆண்டு உங்கள் கைகளிலே தவழும். அதே போல திருமங்கல யோகம்னு ஒன்று உண்டு. எப்படி அப்படின்னா 10-11 பார்வை உண்டு. அப்படி இருக்கிறதுனால நல்ல பணம் கிடைக்கும். அரசு சார்ந்த வேலை, அரசு சார்ந்த செயல்பாடு அத்தனையிலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இப்போ திருமங்கல யோகம்னு சொல்கிறோம் இல்லையா? கணவன் அல்லது மனைவி, கணவனாக இருந்தால் மனைவிக்கு யோகம், மனைவியாக இருந்தால் கணவனுக்கு யோகம், இப்படி வச்சுக்கிடலாம். அப்போ திருமங்கல யோகம் ஏற்படுகிறது. இது எப்படி ஏற்படுகிறது அப்படின்னா, கடகராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் 9ல். இப்போ 9ங்கிறதே பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்? பாக்கியஸ்தானம்னு சொல்லுவோம். பாக்கியஸ்தானத்தில் குலதெய்வம் உட்கார்ந்தா எப்படி? எப்பவுமே ஒவ்வொரு ராசிக்காராலும் சனி பகவானை குலதெய்வமாகத்தான் பார்க்கணும். அப்போ 9ல் உட்காரும்போது பாக்கியத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்குள்ள, பூர்வீகத்துக்குள்ள குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் கிடைக்கும்போது இது மாதிரியான வெற்றியெல்லாம் கடகராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நிச்சயமாக உண்டு. தொழில் விரிவடைய போகுது, தொழிலில் வெற்றி, புது புது தொழிலை நீங்கள் உருவாக்கலாம் இந்த நேரத்தில். அதே போல் பூமி தைரியமாக வாங்கலாம். பணமே இல்லைனாலும் நீங்கள் ஒரு அட்வான்ஸ், ஒரு 1000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு இது பண்ணிங்கன்னா திடீர் ஜாக்பாட் உண்டு. அதான் திருமங்கல யோகம்னு சொன்னேன். ஏன்னா கிரகத்தின் தன்மை அப்படி இருக்கிறது. அரசு சார்ந்த விஷயங்களில் அத்தனையிலையும் வெற்றி. கொடுக்கல் வாங்கல் ஏதாவது கேஸ் சம்மந்தப்பட்டது இருந்தால் உங்களுக்கு சாதகமாக முடியும். எதிரிகள் ஒளிந்து போகக்கூடிய காலம், எதிரிகள் இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாத கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளை மட்டும் நீங்கள் வச்சு, சொந்தக்காரங்க கேட்டாங்க, அண்ணன் கேட்டான், தம்பியும் கேட்டான், நான் கொடுத்தேன் அப்படின்னு போகாதீங்க. உங்கள்கிட்ட சொந்தமாக இந்த காசு வேண்டாம், அதிகமாக இருக்குது, நம்ம தம்பிக்கு கொடுத்து உதவி செய்வோம், அண்ணனுக்கு கொடுத்து உதவி செய்வோம் அப்படின்னு கொடுக்கலாம். கடனாக கொடுக்கறது தப்பு. அங்கே தான் உங்களுக்கு பலவீனம் ஏற்படுகிறது. அப்படி இருக்கிறதுனால திடீர் லாட்ரி யோகம் எல்லாம் உண்டு. சொல்லுவாங்க, என்னடா சூதாட்டமெல்லாம், லாட்ரி திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்திருக்கிறது. வீடு மனையால், பூமியால் திடீர் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு நிச்சயமாக இந்த ஆண்டு கடகராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு காத்திருக்கிறது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிடலாம். சரி, எந்த இடத்துல கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னா, பெண்களுடைய பிறப்புறுப்பு, யூரினரி பிரச்சனை, பிறப்புறுப்புல கர்ப்பப்பை, அந்த மாதிரி முதுகு வலி, பல்வலி, இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். அப்போ உணவு சார்ந்த விஷயங்களில் நேரம் தவறாமல் உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிடணும். நீங்கள் நேரம் தவறி உணவு எடுத்துக்கிறீங்க, காரணம் என்னென்னா நீங்கள் சுறுசுறுப்பானவர்கள். கடகராசி வேலை பண்ணிகிட்டே இருப்பீங்க, சும்மாவே இருக்க மாட்டேங்க.
சரி கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருக்கு. நாம ரெஸ்ட் எடுக்கலாம், தூங்கலான்னு யோசிக்க மாட்டீங்க. எதையாவது செய்து கொண்டே இருக்கக்கூடிய ராசி தான் கடகராசி. சும்மா இருக்க மாட்டீங்க. அப்படி எதுவுமே வேலை இல்லைனாலும் ஃபோன் எடுத்து யார்ட்டயாவது கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருப்பீங்க. அதுதான் கடகராசி. அது இல்ல அப்படின்னா, சும்மா பக்கத்துல துண்டு எடுக்கிறது, துடைக்கிறது, அதுபடி எதையோ ஒரு வேலைய தொடர்ந்து பண்ணிட்டே இருப்பேள். அதனால தான் சொல்றோம், நீங்க கவனமா இருக்கணும். பிறப்புறுப்பு, யூரினரி ஃபைல் சம்மந்தப்பட்ட விஷயம், மலச்சிக்கல், இது மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சங்கடத்தை தரலாம். அப்ப உணவு விஷயங்கள்ல நேரம் தவறாம அந்தந்த நேரத்துல உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். ஆரோக்கியமான உணவுகளாக எடுத்துக்கொள்ளணும். வண்டி வாகனத்துல செல்லும்போது, பயணங்கள் மேற்கொள்ளும்போது, கவனமும், நிதானமும் தேவை. அவசரப்படக்கூடாது. வண்டி வந்துருச்சு அப்படின்னு வேகமா ஓடிறக்கூடாது. கால்ல தட்டிரும். அந்த இடம் போய் சேரணும் அப்படின்னு வேகமா கொஞ்சம் முறுக்கிறக்கூடாது. போய் முட்டிரும். அப்படி இருக்கிறதுனால, இதுல மட்டும் கவனம் செலுத்திக் கொண்டு, கடகராசி அன்பு சகோதர, சகோதரிகளே, இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றி தருகின்ற ஆண்டுதான். குருப்பெயர்ச்சியை பொறுத்தவரைக்கும் தனிப்பட்ட முறையில எந்த நேரத்தில் அது வருகிறது, அந்த நேரத்தின் கடகராசிக்குள்ள நட்சத்திரத்தின் தன்மை என்னன்னு தனி வீடியோவாவே போடுவேன். அதை நீங்க பார்த்துக்கிடலாம். இது வேத பஞ்சாங்கத்தின் அடிப்படையில இந்த ஆண்டு கடகராசிக்கு அப்படி இருக்கு. அப்படிங்கிறத நாம கணக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வெற்றி மேல வெற்றி, தொழில் வெற்றி, குடும்ப சுகம், செல்லாபம், வீடு வாங்குறது, பூமி வாங்குறது, வேலை இல்லாத ஆளுக்கு வேலை கிடைக்கிறது, வெளிநாட்டுல வேலை, உங்களுடைய செயல்பாடுகளுக்கு தகுந்தாற் போல நிச்சயமாக வெற்றி காத்திருக்கிறது அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிண்டு, இதே போல ஒரு நல்ல தகவலை கடகராசி அன்பு சகோதர, சகோதரிகளுக்கு திரும்பவும் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி, அதுவரை நன்றி நண்பர்களே.